ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கலிங்கத்து மண்ணாக தூத்துக்குடி கதறி கிடைக்கிறது. அமைதி வழியில் 99 நாட்கள் போராடிய மக்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறது எடப்பாடி அரசு. ஒருவர் தாக்கும்போது பாதுகாப்புக்காக தாக்குவது சகஜம்தானே என இவ்வளவு பெரிய விபரீதத்துக்கு சர்வசாதாரணமாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி. உண்மையில் தூத்துக்குடியில் நடந்தது என்ன? அமைதி வழியில் ஆரம்பித்த அந்த போராட்டம் கலவரத்தை நோக்கி எப்படி திரும்பியது? அரசு தரப்பில் 13 பேர் துப்பாக்கிச் சூட்டில் இறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இத்தகைய கொடூரத்துக்கு காரணமானவர்கள் யார் யார்? நினைத்து பார்க்க முடியாத கொடூரங்களை தூத்துக்குடியில் நிகழ்த்திய தமிழக அரசு அந்த கொடூரம் சம்பந்தமான எந்தவித காட்சிகளோ பதிவுகளோ ஊடகங்களில் இடம்பெற்றுவிடக்கூடாது என்பதிலும் மிக உறுதியாக இருக்கிறது. அதற்கான கெடுபிடிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையிலும் தூத்துக்குடியில் நடந்த கொடூரங்களும், அதாவது போலீஸாரின் கெடுபிடிகளும் கொடூரங்களும் கொலை வெறி தாண்டவங்களுக்கான காட்சிகள் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றன. அதாவது ஊடகங்களின் ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் நசுக்கி கிட்டத்தட்ட திடீர் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது போல் அரசு தரப்பு செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் நமக்கு கிடைத்த வீடியோக்கள் தமிழக மக்களின் பார்வைக்காக.
மிகப்பெரிய, அதாவது தமிழகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு, நடுங்க வைக்கிற அளவுக்கு இந்த அமைதி வழி போராட்டம் எப்படி ரணகளத்தை நோக்கி திரும்பியது? இதற்கெல்லாம் பதில் சொல்லப் போகிறவர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் நாள் தொடங்கி 100வது நாள் வரை களத்தில் நின்ற ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவைச் சேர்ந்தவர், இன்றைக்கும் காவல்துறையால் விரட்டி விரட்டி தேடப்படுகிறவர், போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு கொடூரங்களை அருகிலிருந்து பார்த்தவர், பதறியவர், நெஞ்சை நடுங்க வைக்கும் கொடூரங்களுக்கு நேரடி சாட்சியான ஒருவரைத்தான் நாம் இன்று சந்திக்கப் போகிறோம். இன்றைக்கும் அவர் வீடு புகுந்து அவர் வசிக்கிற மற்ற இடங்களையும் போலீஸ் விரட்டி விரட்டி தேடிக்கொண்டிருப்பதால் அவருடைய நலன் கருதி அவருடைய பெயரும் முகமும் இங்கே மறைக்கப்படுகிறது. அவரிடம் நம்முடைய மனதில் இருக்கும் எல்லா விதமான கேள்விகளையும் நாம் இப்போ கேட்போம். வணக்கம் சார். 99 நாள் மிக அமைதியாக நடந்த போராட்டம் இது. 100வது நாள் அதிகார தரப்புகளை, அதாவது கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி அந்த போராட்டம் வர்றப்போ இவ்வளோ பெரிய கலவரமாக எப்படி மாறுனுச்சு சார்? இது வந்து கலவரங்களோட நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்துக்கு தான் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். சரி, 100 நாள் நாங்கள் நடத்தின போராட்டத்தில் கலவரம் எதுவுமே நடக்கிறதில்ல. ஆனால் அந்த 100வது நாள் முன்னேற்ற போராட்டம் வந்து கிட்டத்தட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி, 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நடுவில் போலீஸால் நாங்கள் தடுக்கப்படுறோம். சரி, ஒவ்வொரு முடுக்காக தெருவாக ஓடி நாங்கள் வந்து ஒளிஞ்சு நின்று ஓடி ஒரு இடத்துல வந்து சேர்றோம். போலீஸார்களை தள்ளி விட்டு வரோம். அப்படி முன்னல் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டுறோம். அதுக்கப்புறம் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரோம். அதுக்கு தடுக்கிறாங்க. அப்புறம் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறாங்க. ஒரு 8 ட்ரிப்பு வீசுனாங்க. சரி, அப்பவும் கூட காலில் கையிலலாம் அடிபட்டு ரத்தங்கள் வந்துச்சு. சரி, அதேமாரி நாங்கள் வந்து ஓடலை, போனோம். சரி, ஓடணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பெரும்பாலும் அடித்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 1/2 கிலோமீட்டர். ஆமாம், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பெரும்பாலும் அடிக்கிறவங்க கட்டை முருங்கை கம்பு அதுன்னு போலீஸ்காரங்க வச்சுட்டு கண்ட மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, அங்கேருந்து கல்லுகளும் வீசப்பட்டுச்சு. சரி, அதையும் மீறி தான் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு அதையும் தாண்டி கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட நெருங்கினோம். நாங்கள் அதையும் தாண்டி போகும்போது போலீஸெல்லாம் பதறடிச்சு ஓடி போனது கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போனது அவங்க தான். சரி, போலீஸெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே ஓடிட்டாங்க. சரி, நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்கிட்ட போகிறோம். அந்த வாசல்கிட்ட வந்து அந்த வாசல்லேருந்து கரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளே போகணுன்னா 300 டிஃப்ரென்ஸ் அடி வரும். 300 அடி டிஃப்ரென்ஸ் வரும். சரி, அப்போது வாசல்கிட்ட நாங்கள் போயிருக்கிறோம். போலீஸ் உள்ளே போயிருக்கு. அந்த போலீஸை தாண்டி 250 போலீஸ் அங்கே இருக்கிறாங்கன்னா அந்த 250 போலீஸை தாண்டி நாங்கள் உள்ளே போய் கொடுத்தணும்னு சொல்கிறது உண்மையா? இல்லை, இப்போ கலெக்டர் அலுவலகத்தில் இருந்த வாகனங்கள் எரிஞ்சதுக்கு யார் காரணம்? அது போலீஸாக தானே இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி போனது போலீஸ் தானே. சரி, 250 போலீஸை வந்து அங்கே இடத்துல போட்டிருக்கும் போது ஓடுறாங்க, உள்ள கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போகிறாங்க. ஒருவேளை போலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஓடிட்டோமா? உள்ளர மக்கள் யாரும் போகல, மக்கள் யாருமே போகல. வாசல்லேருந்து 300 டிஃப்ரென்ஸ் உள்ளே வந்து போலீஸ் 250 போலீஸ் நிற்கிறாங்க. அங்கேருந்து கல்லை தூக்கி எறிகிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக புகை எரியுது. என்னடா எரியுதுன்னு பார்க்கும்போது நாங்கள் அங்கேயும் வந்து புகை கொண்டு வீசுகிறாங்களோ அப்படிங்கிறது தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு உள்ள வெளியே வந்துட்டு டக்குன்னு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அந்த வாகனங்களுக்கு வந்து மக்கள் போராட்டக்குள்ள சேர்ந்த மக்கள் தீ வச்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் தாக்குறது தவிர வேறு வழி இல்லைன்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்களே. சான்ஸே கிடையாது. அதாவது நான் என்ன கேட்குறேன், அந்த 250 போலீஸை தாண்டி மக்கள் எப்படி அங்கே போய் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போய் தீ வைக்க முடியும்? அது எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்கணும்ல. அதாவது நாங்கள் வந்து வாசலில் நிற்கிறோம். சரி, போலீஸ் எங்களுக்கு முன்னாடி நிற்கி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வாசலில் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் அவங்க நிற்காங்க 250 பேர். அதையும் தாண்டி உள்ள கலெக்டர் அவங்களுக்கு பின்னாடி உள்ள கலெக்டர் ஆஃபீஸை வந்து நாங்கள் எப்படி கொளுத்த முடியும்? அங்கே உள்ள கேமராவும் இருக்குது. அந்த கேமராவை யார் நொறுக்குனது? நாங்கள் அதையும் கேமரா நொறுக்கிட்டு தான் கொளுத்தணும்னு சொல்லுவாங்களா? அங்கே உள்ள பைக்கெலாம் அப்படின்னு இருக்குது. அது ஒரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவில் ஒருத்தரை சுடும்போது அந்த பைக்கெலாம் வந்து எரியாமல் அப்படியே நிற்கி. ஆனால் அந்த 2வது சுட்டுறதுக்கு அப்புறம் நாங்கள் தூக்கின போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பைக்கில் ஏறி. இப்போ நீங்கள் அமைதி வழி பேரணியாக போகிறீங்க, உங்களை வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே விடலை, முன்னால் நிற்கிறீங்க. இதுக்கு இடையிலேயே அங்கே வந்து உள்ளர வந்து எரியிற இதெல்லாம் ஆமாம் தெரியுது. வாசலுக்கு முன்னாடியே துப்பாக்கி சூடு எப்போ ஆரம்பிச்சது? அதான் சொல்கிறேன், அந்த தீ வைத்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து புகை வந்துச்சு பார்த்தீங்களா? சரி, அப்போ தான் அவங்க திடீர்னு உள்ளேருந்து தான் வெளியே வந்து எங்களை சுட ஆரம்பித்தாங்க. சரி, நான் அவங்க சுடுற அந்த இதில் வந்து நான் ஒரு 50 அடி டிஃப்ரென்ஸில் இருக்கிறோம். சைடில் நாங்கள் 50 அடி டிஃப்ரென்ஸில் இருக்கிறோம். மக்கள் இங்கே வந்து எதிர்த்தாப்பு நிற்கிறாங்க. சரி, அங்கே எரியப்பட்டதுக்கு அப்புறம் தான், அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து ஷூட்டிங் ஆர்டர் வாங்கிட்டாங்க கையில். அதனால தான் பாதுகாப்பு கூட கம்மியாக பண்ணது. சரி, அதே நேரத்தில் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு பின்னாடி அண்ணா நகர்னு ஒரு ஏரியாவில்
கடைகள்லாம் அடைச்சிருக்கு. அந்த கடை முன்னாடி 150 போலீஸ் தூங்கிட்டு இருந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. 150 போலீஸ் அந்த கடை முன்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ போலீஸ்காரங்களாம் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து போலீஸ் தரப்பில் வந்து நீங்கள் எல்லாம் வராதிங்க, நான் கலவரம் பண்ண போகிறோம், கண்டிப்பாக நான் சுட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த போலீஸ் அங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டியது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அப்படிங்கிற ஒரு இதுதான். அதாவது போராட்டவாதிகளை அடக்கிறதுக்கு துப்பாக்கி சூடு நடத்துறது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டுருச்சு அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அப்படிதான். இல்லைன்னா வந்து இப்போ வந்து ஒரு 2 லட்சம் மக்கள் வருவாங்க அப்படின்னா ஒரு 1000 போலீஸாவது குறைஞ்சது போடணும். சரி, அங்கே வந்தது 5 லட்சத்துக்கு மேலே மக்கள். அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து 7 கிலோமீட்டர் நாங்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வரைக்கும் கூட்டங்கள் இருக்குது. சரி, அப்போ எப்படி வந்து இத்தனை மக்களுக்கு எவ்வளோ போலீஸ் போட்டிருக்கணும், ஏன் போடலை? அவங்க எதுக்காண்டி பாதுகாப்பு இல்லாமல் அங்கே நடந்துச்சு. அமைதியான ஒரு போராட்டத்தை தானே நாங்கள் மே 24ஆம் தேதி நாங்கள் பண்ணணும். சரி, அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. 100 நாளைக்கு 99 நாளில் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. மாசு கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் ஃபார்ம் மனு கொடுக்க போயிருந்தோம், அப்போ என்ன நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க போயிருந்தோம், அப்போ நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. இப்போ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நாங்கள் மனு கொடுக்க போகும்போதெல்லாம் எந்த இதுவுமே பண்ணாதது. அன்னைக்கே எங்களோட நிலைமை நாங்கள் வந்து அவங்களோட பார்வை என்னன்னா, நாங்கள் எங்களோட போலீஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசப்பட்டு அதுதான். சரி, தொடர் போராட்டம் இது. உட்கார்ந்துட்டு மனு கொடுத்துட்டு வர்ற போராட்டம் கிடையாது. சரி, நைட் ஆனாலும் சரி, 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, அந்த இடத்துல தான் நம்ம தூங்குறோம், அந்த இடத்துல தான் சாப்பிட்றோம், அந்த இடத்துல தான் உட்காடுறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கப்பட்டு தான் மக்கள் எல்லாம் கூடினாங்க. இல்லை, இது 100வது நாள் போராட்டம் இப்படித்தான் நடக்கணுங்கிறத முன்கூட்டியே நாங்கள் திட்டமிட்டு 10 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் சொல்லனால தான் மக்கள் வந்தாங்க அதுக்கு தயாராக. அதாவது யாரும் ஒரு நாள் போராட்டத்துக்கு வர்றதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. சரி, நீ உட்காரு, ஒரே நாள் முடிவு, செர்லைட்டை மூடுனா நான் எந்திப்பேன், இல்லை உங்களுடைய இது என்னன்னா கலெக்டர் அலுவலகத்தில் போய் உட்கார்ந்துருது தான். சரி, அது வந்து கலெக்டருக்கும் தெரியும், அங்குள்ள போலீஸுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். சரி, இல்லைன்னா மக்கள் எப்படி 5 லட்சம் மக்கள் வருவாங்க, சும்மா நீ மனு கொடுத்துட்டு போகிறதுக்கு நாங்கள் இதுக்கு வரணும் அப்படி தான் இத்தனை வருஷம் இருந்தாங்க. சரி, இப்போ வந்த மக்கள் வந்து தானாக எந்த கட்சி சாரவும் எந்த அமைப்பு சாரவும் இல்லாமல் தானாக வந்து மக்களால் எடுத்த ஒரு போராட்டம். பெண்கள் முக்கியமாக பெண்களால் எடுத்த போராட்டம். எங்களுக்கு மேலே வந்து பெண்கள் வந்து தீவிரமாக இருந்தாங்க. சரி, அந்த ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் அவ்வளோ மக்கள் கூடணும். நாங்கள் எங்களோட அமைதியான ஒரு போராட்டத்தை நாங்கள் விரும்பணும். இத்தனைக்கும் அவங்களோட ஷூட்டிங் ஆட் நடந்ததுக்கு அப்புறமும் எங்களோட மக்கள் நாங்கள் எல்லாரும் அந்த பைபாஸில் வந்து உட்கார்ந்துருவோம், இதுக்கு மேலே நம்ம அங்கே போய் மறுபடியும் உயிரை கொடுக்க வேணாம் அப்படியும் ஒரு முடிவு வந்தோம். ஆனால் விரட்டி அவங்க சுட ஆரம்பித்தாங்க. அதாவது நீங்கள் அந்த போராட்டத்தின் மத்தியில் நிற்கிறீங்க, இந்த துப்பாக்கி சூடு நடந்தப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, போராட்டக்காரங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, மக்கள் எந்த அளவுக்கான ஒரு பதட்டத்துக்கு ஆளானாங்க, அந்த துப்பாக்கி சூட்டை எப்போ நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க குண்டு வந்து பாயும் போதே நான் பக்கத்துலாம் இருந்தோம். அவங்க சுடும்போது நாங்கள் பக்கத்துலாம் இருந்தோம். இதை நாங்கள் சுடுறதுக்கு நாங்கள் எதிரே பார்க்கல. நாங்கள் இந்த மாதிரி சுடுவாங்களாங்கிறத, அதாவது புகை குண்டு வீசுகிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது நாங்கள் எல்லாருமே போராட்ட காலத்தில் பேசப்பட்டது தான். இந்த மாதிரி புகை குண்டு வீசுவாங்க, தடியை நடத்துவாங்க, கலவரத்தை தூண்டுவாங்க, அதையும் மீறி யார் தயார் அப்படிங்கிற கேள்விக்கு தான் அந்த 5 லட்சம் மக்கள் வந்தாங்க. சரி, பயந்து நாங்கள் ஓடலை, துப்பாக்கி சுட்டதும் நாங்கள் பயந்து ஓடலை. சரி, எதிர்த்து போனோம், மறுபடியும் சுட்டாங்க, மறுபடியும் எதிர்த்து போனோம். நாங்கள் கூட்டம் உள்ள முன்னேற போலீஸும் பயந்துச்சு, போலீஸும் முன்னாடி அங்கே போணுச்சு. போக போக அவங்க தான் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க, பின்னாடி போயிட்டு இருக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நோக்கி அவங்க தான் போயிட்டு இருக்காங்க, தவிர எங்களால் உள்ளே போக முடியல. சரி, இப்போ நான் ஒரு 200 போலீஸ் இருக்கும்போது நாங்கள் ஒரு 10 பேர் கூட்டத்தை 5 லட்சம் மக்கள் ஒரு 10 பேர் முன்னால் போனாலுமே அந்த மாட்டுறதை நாங்கள் தானே மாட்டுவோம். கண்டிப்பாக போலீஸ்காரங்களும் லத்தி வச்சிருக்காங்க, துப்பாக்கி வச்சிருக்கும் போது சுடதானே செய்வாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நாங்கள் எப்படி கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள போய் கொடுத்திருப்போம், உடைச்சிருப்போம், கேமரா எப்படி உடைச்சிருப்போம், பைக்கை எப்படி எரிச்சிருப்போம். அப்போது இது வந்து திட்டமிட்ட செயல். இந்த மாதிரி பண்ணனா இதுதான் ஜல்லிக்கட்டுலையும் பண்ணாங்க. ஏன் ஜல்லிக்கட்டில் பல கோடி மக்கள் கூடினாங்களே, அப்போ ஏன் நீ வந்து லாஸ்ட்டில் பிரச்சனை இருக்கும்போது அப்போ நீ இதே ஷூட்டிங் ஆர்டர் நீ பண்ணலையே? தமிழ்நாட்டில் வந்து 7 வருஷத்தில் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஷூட்டிங் ஆர்டர் எடுத்ததே கிடையாது. அப்போது ஒரு தனியார் ஒரு ஆளைக்காண்டி, ஒரே ஒரு நபருக்காண்டி, அனில் அகர்வால் காண்டி நீ வந்து எத்தனை வரனாலும் நீ கொல்லுவ, ஸ்டெர்லைட்டை நீ மூட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் அவங்க வந்து இதை வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா வந்து இது ஒரு சாதாரண விஷயம். நாங்கள் அமைதி வெளியில் போராடி இருப்போம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. சரி, அதாவது எங்களோட முடிவு அதுதான். 2 நாள் உட்கார்ந்துருந்தா கண்டிப்பாக ஸ்டெர்லைட் இன்னும் யாரும் மூடி இருப்பாங்க, அமைதியாக உட்கார்ந்துருந்தா. அதாவது அங்கேயும் போயிட்டு அமைதி வழி போராட்டத்தை தான் நீங்கள் திட்டமிட்டோம். சரி, அதுக்கு வேற இதே இல்லை. நாங்கள் கலவரமோ நாங்கள் அப்படி போகிறதா எங்கள் கையில் நாங்கள் கட்டையெல்லாம் கொண்டு போயிருக்கலாம். கலெக்டர் அலுவலகத்தை அடித்து நொறுக்கிற அந்த மாதிரி விபரீத போராட்டமாக மாறினதுனால தான் நாங்கள் வந்து பாதுகாப்புக்காக சுட வேண்டி இருக்குது அப்படிங்கிறாங்களே அரசு தரப்பில். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேனே, எங்களை அந்த போலீஸை மீறி நாங்கள் எப்படி உள்ளே போய் கலவரம் பண்ண முடியும்? அதுதான். சுட்டதுக்கப்புறம் அங்கே வந்து ஆம்புலன்ஸோ ஓகேங்க, இவ்வளோ மக்கள் வராங்கல்ல, ஒரு
வண்டி ஏதாவது அங்கே நிப்பாட்டினாங்களா? ஒரு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டினாங்களா? சொல்லுங்க. ம். எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி வந்து அவங்க வந்து இதை சொல்லலாம்? அவங்க இதை பண்ணாதனால தான் நாங்கள் பண்ணணும். அப்போ பண்ணுவான்னு உனக்கு தெரிஞ்சு போலீஸ் தானே, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்படி மக்கள் இவ்வளோ லட்சம் மக்கள் வருவாங்க, இவ்வளோ பண்ணுவாங்கன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. ஏன் எடுக்கல? அப்போ உன் கையில் வந்து ஷூட்டிங் ஆர்டர் நீ யாருக்குன்னா வாங்கிட்ட. மக்களை நீ இப்படி தான் கலவரம் பண்ணி தான் நீ கலைக்கணும், இப்படி தான் சுடணும்னு நீ பெட்டியும் வாங்கிட்டே நான் சொல்லுவேன். அது எங்கேருந்து பெட்டி நீ அவன் கொடுத்துருக்கான்னு தெரியாது. மக்கள் இத்தனை லட்சம் மக்கள் வேணான்னு சொல்ல ஆளையே அதில் உன் போலீஸ்காரன் குடும்பம் தானே அதில் இருக்குது. சொல்ல போனால் இன்னைக்கு அதில் ஒருத்தர் இறந்துருக்கிறவங்க வந்து போலீஸ்காரனோட சித்தப்பா, ஒரு 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 எஸ்ஏயோட சித்தப்பா இறந்துருக்கவர். ஷூட்டிங்கில் ஒரு ஆள், பேரை சொல்ல விரும்பலை. அப்போ உன்னோட குடும்பமும் தான் இதில் பாதிக்கப்படுது. அதில் இன்னொன்று என்னென்னா, தூத்துக்குடி சார்ந்த போலீஸ்களும் சரி அதில் வந்து அவ்வளோ இது கிடையாது. எல்லாருமே வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. சரி. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு வந்து தூத்துக்குடி போலீஸை மட்டும் அவங்க இது பண்ணலை, வெளியிருந்தும் போலீஸில் இறக்கப்பட்டுருச்சு. மதுரையும் சரி, நாகர்கோயில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே போலீஸ் வந்து இறக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது வந்து இந்த இடத்துல நீ 200 போலீஸ் வச்சிருக்கிற, மற்ற போலீஸ் ஏன் அண்ணா நகரில் தூங்கிட்டு இருக்கணும்? அதுக்கு கேள்வி என்ன அவங்ககிட்ட இருந்து? இதுக்கு ஷூட்டிங் ஆர்டரு குறைஞ்சபட்சம் அவங்க வந்து இவ்வளோ புகை கொண்டு வீசும்போதே இந்த மாதிரி நாங்கள் வந்து வீச போகிறோம்னு நீ மைக்கில் அலோஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி மைக்கில் நீ அலோஸே பண்ணலை. அந்த இடத்துல மைக் இருந்த மாதிரி வீடியோலாம் இல்லையே. மைக்கில் நீ அலோஸ் பண்ணலை. ரெண்டாவது அடிக்க போகிறோன்னு நீ அலோஸ் பண்ணணும், அதுவும் பண்ணலை. சரி, ஷூட்டிங் ஆர்டர் நீ வாங்கிட்டேன்னு நீ அலோஸ் பண்ணுறதுக்கு ஆதாரம் இருக்கா அவன்கிட்ட? ஷூட்டிங் ஆர்டர் நாங்கள் பண்ண போகிறோம்னு நீ அலோஸ் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை, இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரியான துப்பாக்கிச் சூடுகள் வந்து ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தான் நடத்தப்படும். அப்போ வந்து முழங்கால கீழே தான் சுடுவாங்க. ஆனால் அங்கே எந்த மாதிரியான ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்தது? காலில் தான் சுடணும் அப்படின்னு இல்லை, முதல் லப்பர் குண்டால தான் சுடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுவே அவங்க பண்ணலை. அது வந்து ஒரு போருக்குள்ளே கொண்ட அந்த துப்பாக்கி தான் அந்த துப்பாக்கி. அதில் வந்து சுடப்பட்டது வந்து காலுக்கு கீழே சுடணும் அப்படிலாம் பண்ணலை. அவங்க எண்ணம் வந்து இங்கே அவ்வளவும் தெரிச்சு போகணும், அதாவது இந்த கலவரம் வந்து இது வந்து கலவரமாக ஆகணும், அவ்வளவும் ஓடணும் அப்படின்னு நினச்சி தான் இது வந்து சுட்டாங்க. வயிற்றில் சுட்டாங்க, மண்டையில் சுட்டாங்க. ஏன் ஒரு பொண்ணுக்கு வாயில் சுட்டு மூளை வெளியே வந்திருக்குங்க, வீடியோவில் இருக்குது. அந்த மூளை வந்து வெளியே கிடக்கு. அப்போ அவ்வளோ வெறித்தனமாக உனக்கு நீ சுடுறேன்னா அப்போ உனக்கு என்ன, உனக்குன்னு ஒரு மனைவி, உனக்குன்னு ஒரு தங்கை, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல. அப்போ நீ அதை நினச்சி பார்த்தியா? அப்போ அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெட்டி மறைக்குதா? இல்லை உன்னோட வேலை காக்கி சட்டம் வந்து எனக்கு அப்படிப்பட்ட காக்கி சட்டை தேவைன்னு தூக்கி போட்டு போக வேண்டியதானே மக்களுக்கு? இந்த துப்பாக்கி சூட்டை மிக முக்கியமாக, அதாவது இவ்வளவு தீவிரமாக நடத்தின ஆட்கள் யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இவ்வளோ தீவிரமாக நான் நடத்தின போலீஸ் ஆஃபீஸர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா? அதாவது ஷூட்டிங் பண்ணது வந்து எஸ்ஏ ரென்னிஸ். அவர் தான் வந்து இதை வந்து அவர் ஒரு ஸ்பெஷல் டீம். சரி. அவர் தான் வந்து இதை பண்ணுறது. ஏன்னா அவர் மேலே ஏகப்பட்ட இது இருக்குது. சும்மா பசங்க நிற்கிறாங்கன்னா கூட்டு போய் காலை உடச்சி விட்றது, அந்த மாதிரி நிறைய இதை அவர் பண்ணுவார். அவர் தான் இது இது ஷூட் பண்ணது. ரெண்டாவதான் சுடலை கண்ணன். சரி. அவர் வந்து திருநெல்வேலிக்காரர். அவர் வந்து 7 பேரை சுட்டார். ஒரே நபர் அவர் 7 பேர் சுட்டார். அவர் சுட்டதை நாங்களும் பார்த்தோம். 7 பேர் சுட்டார். எங்களை கேட்க, நீ இத்தனை பேரை சுடுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் முழுவதும் கொடுத்தா? நீ மைக்கில் அலோஸ் பண்ணலை, வந்தோடனே நீ சுட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. நீ சுட்டுறனா, அதாவது கலவரம் நடக்கு, நீ ஷூட்டிங் ஆர்டர் வாங்குறதுக்கும் எதுக்கும் நீ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எடுப்போம்? மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷமாவது ஆர்டர் வாங்குறதுக்கு எடுக்கப்படணும். சரி, அப்படிதான். ஆனால் நீ கலவரம் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கும் போதே நீ சுட ஆரம்பிச்சிட்டியே. அப்போ நீ ஏற்கனவே திட்டமிட்டு தானே நீ ஷூட்டிங் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கிற. அதனால தானே நீ போலீஸ் பாதுகாப்பு கூட நீ அவ்வளோ போடலை. அந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவங்கள நீங்கள் பார்த்தீங்களா? அவங்கள மீட்டு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள்? அதில் வந்து முதல் நவரை சுட்டும் போது அவங்கள எங்களால் தூக்க முடியல, ஏன்னா போலீஸ் பக்கத்தில் கிடக்குறாங்க. சரி, சரிங்களா? சரி. அப்போது 2வது ஆள் வந்து சுடும்போது இங்கே எங்கள் முன்னாடி நிற்கிறவங்க எங்கள் பக்கத்தில் இருந்தவங்கள சுட்டாங்க. அப்போ நாங்கள் தூக்கிட்டு நாங்கள் பைக்கில் தான் கொண்டு போகிறோம், ஆம்புலன்ஸ் கிடையாது. சிட்டிக்குள்ள வந்து ஆம்புலன்ஸ் வரையும் முடியாது, ஏன்னா அங்கே 7 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து கூட்டம் இருக்குது. சரி, எப்படி ஆம்புலன்ஸ் வர முடியும்? ஒரு சின்ன ஆம்னி மட்டும் 3ஆவதாக வருது, 3வது வேற தூக்குறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேரை வந்து நாங்கள் பைக்கில் தான் கொண்டு போனோம். அந்த பைக்கை கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள் ஆன்டிகேப் 3 வீல் அந்த வண்டியில் தூக்கி கொண்டு போகிறத பார்த்துருப்பீங்க. அப்படி கொண்டு போய் தான் நாங்கள் போய் சேர்த்தோம். ஆம்புலன்ஸ் இருந்திருந்தா அவங்க முன்னெச்சரிக்கை எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஒன்று மொத்தத்தில் அவங்க பிளான் பண்ணாங்க, அவ்வளோதான். ஷூட்டிங் ஆடுறா, நீ முட்டைக்கில் சுடு. நீ வானத்தை பற்றி சுட்டியா ஃபஸ்ட்டு? நீ இப்போ கூட வானத்தை பற்றி சுட்ட மாதிரி ஒரு ஸ்டில்லு போட்டு விட்ருக்கீங்களே,
அதை அந்த ஸ்டில்லு யாருக்காவது தெரியுமா? அந்த ஸ்டில்லு வந்து நாங்கள் முடிஞ்சு போராட்டத்து காலத்தை எல்லாத்தையும் களைச்சி விட்டதுக்கப்புறம் நீ வெளியே நிப்பாட்டி வந்து நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருக்க. இதுதான் உண்மை. இது வந்து அந்த மஞ்சள் டிஷர்ட் போட்டவங்கலாம் வரவே கிடையாது. போராட்டத்துக்கு எல்லாத்தையும் கிளச்சிட்டு 3 மணிக்கு அந்த வண்டியை வெளியே கொண்டு வந்து போலீஸ்காரங்களாம் நிற்க வச்சு மேலே நீ வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து நீ போட்ட. ஏன்னா அந்த 3 மணிக்கு தான் அன்றைக்கி சாப்பாடும் அந்த வேனில் கொண்டு வந்தாங்க. இதுக்கும் ஆதாரம் இருக்குது. இல்லை, இப்போ மொத்தமாக வந்து இந்த துப்பாக்கிச்சூட்டில் இறந்தது 13 பேர் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த முழு கலவரத்தையும் பக்கத்துலேருந்து பார்த்தவங்களா? இந்த துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அங்கே நாங்கள் ஷூட்டிங் எங்கள் முன்னாடி நடந்தது கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேலே நடந்துச்சு. ஸ்பாட்டில் வந்து இறந்தது 4 பேர். ஓகேங்களா? இது கரெக்டாக 2 மணிக்கிட்ட வரும்போது 20 பேர்கிட்ட சுட்டுட்டாங்க அப்படிங்கிற இதுதான் உண்மை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே ஆதாரமும் இருக்குது 25 பேர் இறந்ததுக்கு. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாடியை வைக்கிறதுக்கே பெட்டிகள் 12 பெட்டிகள் மட்டும்தான். அதில் 11 பேரை தான் உள்ளே வச்சுருக்குறாங்க. மீதி 25 பேரில் மீதி எத்தனை வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை எங்கிட்ட மறைக்கப்பட்டதுனால மறைக்கணும்னு சொல்லி மறைச்சிருக்காங்களா, இல்லை திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டலில் வைக்கிறதுன்னு வச்சுருக்காங்களான்னு தெரில. இன்னொன்று முக்கியமாக இதெல்லாம் வந்து வெளியே தெரியணும்னா இந்த போராட்டம் அமைதியானதுக்கப்புறம் மக்கள் வந்து வீட்டில் இவனை காணும் அவனை காணும் தேட ஆரம்பிப்பாங்க. அப்போதான் யார் யார் இல்லை யார் யார் சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ தான் வந்து அந்த மக்கள் வந்து எத்தனை பேர் இது இருக்கான்னு தெரியும். ஆனால் இப்போது கணக்கு வந்து 25 பேர், சுமார் 25 பேருக்கு மேலே தான் இருக்கும் குண்டுபட்டவங்க. இறந்தவங்களும் 22 பேருக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. இறந்தது 22 பேர். 11 இப்போ 11 பேர் இருக்குனாங்க. நேற்று வந்து 8 பேர் இருந்தாங்க. அப்புறம் நைட்டு 11 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் 13 பேர்ன்றாங்க. அப்போ ஒருத்தனா நீங்கள் சேர்க்குறீங்களா? ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிட்டு சும்மா சுட்ட மாதிரி நடிச்சுட்டு அங்கே ஒருத்தனை சுட்டுறதை பாடியை போட்டுட்டு நீங்கள் கொண்டு வந்த மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லை நிஜமான அங்கே சுடுறீங்களா? நேற்று நைட்டு கூட 2 இடத்துல சுட்டுருக்காங்க. அப்போ அங்கே சுட்டவங்க நேற்று நைட்டு சுட்டவங்களா, இல்லை ஏற்கனவே 22ஆம் தேதி சுட்டப்பட்டவங்களா? அதை வந்து விசாரணை இதெல்லாம் அவங்க தெரியும். அது அதாவது முதல் நாள் வந்து கலவரத்தில் ஒருவர் கொல்லப்பட்டாருன்னா முதல் கட்ட தகவல் பரவணுச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் 3 பேரும் கூட கடைசியில் 8 பேர் கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வந்த ஒரு மாலை நேரத்தில் இவ்வளோ பெரிய செய்தி மீடியாவில் பெருசாக பேசப்படுது. அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கண்டிக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருக்கிறப்போ அதன் பிறகும் சாயங்கால நேரத்தில் கூட மறுபடியும் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக சொல்கிறாங்களே. அதாவது நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆள் சுட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் 3 பேர் சுட்டாங்க. 5 நிமிஷத்தில் 3 பேரை சுட்டாங்க. அதில் 2 பேர் ஃபாட் அவுட். அதுக்கப்புறம் அடுத்த ஷூட்டிங்கில் இன்னும் 2 பேர். அப்படி தான் அது நடந்துச்சு. ஒருத்தர் வந்து செய்திக்கு அப்போ ஒரு தகவல் வந்து லேட்டாக போகுதுன்னா அப்போது அதுவே ஒரு பொய்யானது தான். ஒரு 5 நிமிஷத்தில் 3 பேர் அவன் சுட்டதுக்கு அது இருக்குது. ஏன்னா அந்த துப்பாக்கி வந்து ஒரே நேரத்தில் 3 குண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு அதில் இருக்குது. அந்த துப்பாக்கியோட இது அப்படி இருக்குது. இன்னொன்று என்னென்னா பிரச்சனைகள் இவ்வளோ வரும் பயிற்சி சுட்டுட்டாங்க, இது பண்ணாங்க, நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது எடப்பாடி அவர் வந்து சொல்கிறாரு மக்கள் அமைதி காக்கணும், இதுக்கு மக்கள் குரலுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அதே எடப்பாடிக்கு ஏன் போலீஸ் அமைதியாக இருக்க சொல்ல தோணலை? அப்போ உனக்கு கீழே போலீஸை வச்சு நீ சுட்டு தள்ளுறன்னு நினைக்கிறியா? ஏன் அவன் சுடாமல் இருந்தாங்க அமைதியாக இருப்போம்ல? அவனை சுட சொன்ன நீ தானே. அதாவது எடப்பாடி அவருக்கு இதை சொல்லாமல் எப்படி பண்ணியிருப்பாங்க இவங்க? போலீஸ் தரப்புல இருந்து எடப்பாடி கலெக்டர் வந்து கொடுத்தாலுமே கலெக்டர் வந்து எடப்பாடி பர்மிஷன் கேட்டிருக்கணும்ல. அப்போ அதாவது கலெக்டர்கிட்ட போலீஸ் பர்மிஷன் கேட்டு கலெக்டர் எடப்பாடிகிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகலாம். ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறமே அடுத்து 10 செகண்ட் 5 நிமிஷத்தில் நீங்கள் சுட ஆரம்பிச்சிட்டிங்களே, அது எப்படி வரும்? சரி, நீங்கள் எல்லாம் விட்டீங்க, சுட்டீங்க, இது பண்ணீங்க, மக்கள் வந்து ரொம்ப வேதனை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களோட எதிர்ப்பையும் நாங்கள் காமிச்சோம். சரி, ஒத்துக்கிறோம், எங்களோட எதிர்ப்பை நாங்கள் காமிச்சோம். ஆனால் அதேமாரி 4:30 மணிக்கு மேலே ஒரு ஏரியாவில் போய் நீ எப்படி நீ சுடலாம்? அதுவும் வீட்டு பூந்து ஒரு லேடியை இழுத்து போட்டு நீ சுட்டிருக்க. அதுக்குள்ளே வீடியோ ஆதாரம் இருக்குது. அந்த ஏரியாவில் உள்ள கேமராவை நீ உடைச்சிருக்க. உடைக்க முடியும், நீ கம்பை தூக்குன அதுக்கு ஆதாரம் இருக்குது. இத்தனை நீ ஏன் பண்ணுற? ஒரு தெருவுக்குள்ளே போய் நீ சுடணும்னா அப்போ யார் உனக்கு வந்து அப்போ நீ தேடி போய் சுட்டையா? யார் யார் இதில் முக்கியத்துவம் இருந்தாங்க, யார் யார் என்ன பேசுனாங்க அப்படிங்க நீ ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி சுடுறீங்களா? உங்களோட ரவுடிசத்தை காட்டுறீங்களா? தான் என்னோட கேள்வி. அதாவது போலீஸ்காரங்களும் ஒரு மனுஷன் தான், அவன் காக்கி சட்டை எடுத்துட்டான் ஒரு மனுஷன் தான். அப்போ அவனுக்கு ஒரு இரக்கம் இல்லையா? நான் கேட்கேன், நான் ஒரு போலீஸாக இருந்தேன்னா
எனக்கு 10 கோடி சம்பளம் கொடுத்தா கூட எனக்கு ஒரு உயிர் முக்கியமா 10 கோடி சம்பளம் முக்கியமா அந்த காக்கி சட்டை முக்கியமான எனக்கு அந்த உயிர் தான் முக்கியம்னு நினைப்பேன். அப்படிதான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஏதோ ஒரு பொண்ணை ஒரு நகையை யாரோ எடுத்து பிடிங்கிட்டாங்க. அதை போய் தடுத்ததாக ஒரு சென்னையில் வந்து அவனை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துனாங்க. ஒரு சாதாரண ஒரு திருடனை பிடிச்சி கொடுத்தான், செயினை வந்து இது பண்ணான்னு சொன்னா அந்த பையனை காப்பாற்றினாரா, அந்த பையனை பாராட்டினீங்க. அதே இதில் இங்கே வந்து 22 பேரை சுட்னைய அப்போ வந்து உனக்கு அவனை என்ன பண்ண போற? 22 பேரை சுட்டிருக்காங்கல்ல, அப்போ அவன் அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? உனக்கு ஒரு செயினை பறிச்சவன் நீ பாராட்டுற, அதே உயிர் அப்போ வந்து ஒரு உயிர் முக்கியம் இல்லையா உனக்கு? எங்களுக்கு செயின் முக்கியம் இல்லையா? எனக்கு பணம் முக்கியம் இல்லையா? அன்னைக்கு வந்த கூட்டம்லாம் வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு தான் 100 நாள் போராடி எங்களால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் நாங்களும் எத்தனை நாள் வேலைக்கு போகாமல் எத்தனை நாள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நாங்களும் எப்படி இருப்போம்? அதனால தான் நாங்கள் வந்து ஒரு அமைதியான போராட்டம் ஒரு 3 நாள் 4 நாள் நடந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல போய் உட்காருவோங்கிறதுனால தான் நாங்கள் அமைதியான ஒரு போராட்டம் தான் வந்தோம். இல்லை நீங்கள் திரும்ப எங்களோட நோட்டீஸில் கூட நாங்கள் அமைதியான போராட்டம் தான் அதில் போட்டிருக்கிறோம். அதான் நீங்கள் ஒவ்வொருத்தருமே அதை அழுத்தமாக சொல்கிறீங்க. நாங்கள் கலெக்டர் அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு கூட நாங்கள் அமைதி வழியாக போராட தான் நினச்சோம்னு. ஆனால் என்னென்னா இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு காரணமே அந்த மக்களோட மக்களாக சில தவறான குழுக்களும் சேர்ந்துட்டாங்க, அவங்க தான் அவ்வளோ பெரிய கலவரத்துக்கு காரணமானாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்களே, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? சரி, நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். அதாவது இப்போ இடையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து போலீஸ் தரப்பில் நைட்டு வாட்ச்மேன் இது வந்து ஒரு போலீஸ் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நைட்டுக்குன்னு சொல்லி போலீஸுகளில் எடுத்தாங்க. சரி, மக்களில் கவர்மெண்ட் இது இல்லாமல் எடுத்திருந்தாங்க. அவங்களாம் எங்கே போனாங்க? ஒருவேளை அவங்கள நீங்கள் தூண்டி விட்டீங்களா? நாங்கள் கேட்போம், ஒருவேளை நீங்கள் அவங்கள தூண்டி விட்டீங்களா? மக்களாக கலந்துருங்க, நாங்கள் இந்த மாதிரி ஷூட்டிங் கொண்டு வருவோம், நீ வந்து பண்ணிடு, ஒருத்தனா இது பண்ணி விடு, கூட்டத்தை கிளச்சி விடு அப்படின்னு நீங்களே தூண்டி விட்டீங்களா? கிட்டத்தட்ட ஒரு தூத்துக்குடியில் வந்து ஒரு 120 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் செலக்டிங் பண்ண. அப்போ அவங்கள எங்கே? அப்போ நீங்கள் அவங்கள தூண்டி விட்டீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்பேன். அதனால முழுக்க அவங்க பிளான் பண்ணி தான். நிச்சயமாக அந்த தவறான ஆட்கள் யாரும் அதில் கலந்துடல. அது 100%. நாங்கள் தான் கட்சியே விடலைங்க. எங்க அப்படி பார்த்தா நாங்கள் ஒன்றா ஃபஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு 100 நாள் தொடரத்தில் வந்து நாங்கள் கட்சி சார்ந்த எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டுருப்போமே. நாங்கள் கட்சிக்காரங்களே எங்களுக்கு வேணான்ட்டோமே. சரி, கட்சி எந்த அமைப்பும் மீறி தான் நாங்கள் நடத்தணும். இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எந்த அமைப்பெல்லாம் இருந்துக்கோ என்னாலும் வந்துட்டு போ, பேசிட்டு போ, நீ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போ, விளம்பரத்துக்கு பண்ணிட்டு போ, அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. சரி, இந்த இதில் நீ கட்சி சாராக வரக்கூடாது, அதுதான் எங்களோட முடிவு. ஏன்னா நீங்கள் கட்சா வந்து எத்தனை பேர் என்ன பண்ணீங்கிறத நாங்கள் பார்த்து தான் இத்தனை வருஷம் பொறுத்து பொங்கி எழுந்திருக்கோம். சரி, அதனால எந்த கட்சி சார்ந்தும் நாங்கள் வரக்கூடாதுட்டோம். அப்போ எப்படி எந்த அமைப்பு வரும்? இல்லை எந்த அமைப்பு வர்றதுக்கு எதுக்கு என்ன சான்ஸ் உண்டு இதில்? இப்போ ஸ்டெர்லைட்டை நாங்கள் வந்து எங்களால் பாதிப்பு இருக்குது எங்களுக்கு. சரி, அதனால நான் போராடுறோம், ஒரு ஆளை ஏற்று தான் போராடுறோம், அது தனியார் கம்பெனி. நான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஏற்று போராடினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷூட்டிங் ஆர்டர் இல்லை என்னன்னாலும் நீங்கள் பண்ணலாம். நான் கவர்மெண்ட் ஏற்று பண்ணலையே. அப்போ எங்கள் உயிரோட உனக்கு அந்த ஆளை பெருசா? எங்கள் உயிரோட உனக்கு அந்த ஆளை பெருசா இல்லை அந்த ஆளை கொடுக்குற பெட்டி பெருசா? இல்லை, உங்களுக்கு இந்த போராட்டம் தொடங்கிய நாள்லேருந்து என்னென்ன விதமான ஒரு மிரட்டல்கள் இருந்துச்சு? அதாவது இது வந்து முத நாள் போராட்டம் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா 12ஆம் தேதி வந்து 1வது மாதம் வியூடி சிக்னலில் பர்மிஷன் வாங்கி 5 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கி அந்த ஊர் மக்கள் கும்பரடியாபுரம் மக்கள் வந்து போராட ஆரம்பித்தாங்க. சரி, எங்களுக்கு சிட்டி நாங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு அவங்க கூட ஆதரவு கொடுத்தோம், இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தூங்கணும். அதாவது 5 மணிக்கு நாங்கள் இது பண்ணும்போது போலீஸ் தரப்பில் வந்து பர்மிஷன் முடிஞ்சு கிளங்கினாங்க. நாங்கள் போக முடியாத உடனே பந்தில் அவுத்தாங்க, ரேடியோ செட்டை கொண்டு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. உடனே நாங்கள் அங்கேருந்து பரப்பிட்டு எய்த்தாப்பில் இருக்கிற எம்ஜிஆர் பூங்காவில் போயிட்டு நாங்கள் போய் தங்கலான், அங்கே போய் உட்காந்துருவோம் அப்படின்னு போகும்போது எங்களுக்கு முன்னாடியே போய் அங்கே பூட்டப்பட்டுச்சு. சரி, அப்போ நாங்கள் அந்த ரோட்டில் உட்காடுறோம். ரோட்டில் உட்காரும் போது நிறைய போலீஸ் வராங்க, இது பண்ணுறாங்க, விரட்ட பார்க்குறாங்க. சரி, அசிஸ்டண்ட் கலெக்டர் வராங்க, கலெக்டர் வரல, அசிஸ்டண்ட் கலெக்டர் தான் வராங்க, எஸ்ஐ எஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லா இதுவும் வராங்க, வந்து பேசி பார்க்காங்க. எங்களால் மக்கள் அந்த பெண்கள் பேசுகிறதுல அவங்க இது பண்ண முடியல. சரி, ஓகே, நேரம் போயிட்டே இருக்குது. நைட் டைமிங்கில் நைட்டில் லாஸ்ட்டாக வந்தாங்க, கிளைங்க இது பண்ணுங்கன்னு. அப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த குழந்தைங்களை வச்சு நீங்கள் இங்கே போராடக்கூடாது, அந்த குழந்தைங்களை வச்சு போராடினா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அந்த குழந்தைங்களை தூக்கி நான் போய் ஒரு காப்பகத்தில் போய் விட வேண்டியிருக்கும். சரி, அப்படின்னு மிரட்டப்பட்டாங்க. அதுக்கும் எங்கள் தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்பை மீறி தான் அந்த இடத்துல இருந்து போலீஸ் இது பண்ணாங்க. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வெறும் 2 போலீஸ் தான் நிப்பாட்டினாங்க அந்த இடத்துல. மெயின் ரோட்டில் திருநெல்வேலி அதாவது பைபாஸ் ரோடு, திருநெல்வேலி ரோடு, அந்த ரோட்டில்
லாரி வந்து நைட் நேரத்தில் ஆர்பாருக்கு சென்டிங் அடிச்சுட்டே இருக்கும். மெயின் ரோட்டில் படுத்து கிடக்கும். காவலுக்கு 2 போலீஸ் தான் அது பண்ணாங்க. எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பேரிகார்டை தூக்க வைக்கிறது கூட எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதையும் மாரி அப்பவும் எதிர்ப்பு பண்ணி தான் நாங்கள் அந்த பேரிகார்டை வந்து தூக்கிட்டு வந்து வச்சோம். மெயின் ரோட்டோட பேரிகார்டை வந்து சைடில் போட்டோம். சரி. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருந்தோம். அன்றைக்கி அடுத்து மதியம் காலையில் வராங்க. மதியம் கரெக்டாக 12 மணி டைமில் போலீஸ்காரங்க வராங்க. ஜீப்பாக நிப்பாட்டுறாங்க. ஏன்னா 1 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அந்த காலேஜ் பசங்கள்லாம் எங்கள் கூட்டத்தில் வந்து வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. மக்கள் முத நாள் போராட்டத்திலே வந்து வர்றதுக்கு வந்து ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே உள்ள காலேஜில் பூட்டி வச்சுக்கிட்டாங்க, உடலை எந்த காலேஜ்லையுமே. ஓகே. அப்போ 2வது நாள் கண்டிப்பாக போகணும்னு தீர்மானம் பண்ணி மாணவரணிகள் எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து வரணும் முடிவு பண்ணாங்க. ஆரம்பத்துலேருந்தே இந்த போராட்டத்தை உடைக்கணுங்கிற வேலை நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதே மாரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. சரி. எங்களை எல்லாத்தையும் வந்து பெண்களை ஒரு மண்டபத்துலேயும் ஆண்களை ஒரு மண்டபத்துலேயும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதையும் அப்போது வந்து ஒரு 8 பேர் மேலே வழக்கு போட்டு இது பண்ணாங்க. 2வது அதே மாரி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாலும் அந்த ஏரியாவில் போய் போராட ஆரம்பிச்சாங்க. முத குமாரடியாபுரத்தில் மறுபடியும் உட்கார்ந்தாங்க. அங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு களத்திலும் போட்டி பண்ணிவிட்டு மே 24ஆம் தேதி மறுபடியும் ஒரு பர்மிஷன் வாங்கி கோர்ட்டில், போலீஸ்காரங்க பர்மிஷன் கொடுக்கல, கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி அதே ஒரு போராட்டத்தை நாங்கள் பண்ணணும். அன்றைக்கி நாங்கள் நினச்சது வெறும் 50,000 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் வந்த மக்கள் 1.5 லட்சம் மக்கள். நாங்களே எதிர்பார்க்கல. சரி. எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. இதுக்காக ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லி இது பண்ணியாச்சு. எல்லா போராட்டத்தையும் 60 வார்டுலையும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, ஆரம்பத்துலேருந்தே தன்னெழுச்சியாக தான் அந்த மக்கள் திரண்டுருக்குறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் அங்கே உள்ள மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க, அவங்க என்ன மாதிரியான? கண்டிப்பாக எங்களுக்கு பயம் இல்லை. சரி. அப்படி பயந்துருந்தால் அவன் சுட்டிருக்கும் போது நாங்கள் ஓடி இருக்கணும். ஓடலை, திருப்பி போனோம். அவன் எத்தனை வரை சுடுறான்னு நாங்கள் பார்ப்போம். இன்னும் அவன் எத்தனை வரை சுட்டாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களை என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் காலங்கள் பதில் சொல்லும். இன்றைக்கி தூத்துக்குடியில் நீ இத்தனை வரை சுட்டதுக்கு உலகெங்கும் நீ வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் போலீஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 1.5 லட்சம் போலீஸை நீ எத்தனை மாவட்டத்தில் நீ போடுவ? எத்தனை வேற சுடுவ? இன்றைக்கி நீ தூத்துக்குடியை கட்டுப்பாடு கொண்டு வந்துட்ட, மிலிட்டரியாக இருக்கண, எல்லாத்தையும் இறக்குன, நீ வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்ட, சுட்டுட்ட, இது பண்ணிட்ட, எல்லாத்தையும் இது பண்ணுற. ஆனால் மக்கள் என்றைக்கும் வந்து அமைதியாக மாட்டாங்க. அமைதி ஆகணும்னு நினச்சா தூத்துக்குடியை விட்டு போலீஸ் அவ்வளோ வரும் கிளம்பணும். அமைதியாக அவங்க கிளம்புனா நடக்கும். இல்லை ஸ்டெர்லைட்டாலே இழுத்து மூடணும். இல்லை, இப்போ உங்கள் இந்த மாதிரியான ஒருங்கிணைப்புலாம் உருவாகக்கூடாதுங்கிறதுக்கு தானே அங்கே உள்ள இணையதள தொடர்புகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. மக்கள் வந்து எந்த வித வீடியோக்களை பரப்பிடக்கூடாது, அவங்க ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது மீடியா மூலமாக, அதாவது நாங்கள் இந்த மொபைல் மூலமாக தான் ஒன்று சேரணும் அப்படி இல்லை. சரி. இன்றைக்கி ஒரு ஏரியாவில் போயிட்டு ஒருத்தனை நீங்கள் அடிச்சிங்கன்னா பக்கத்து அவ்வளோ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி அந்த நிலமை வந்துருச்சு. சரி. எதனால? அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் நாங்கள் இன்றைக்கி ஜாதி மதம் எல்லாம் கடந்து ஒன்று சேர்ந்துட்டோம். சரி. முன்னாடி வந்து நீ ஜாதியால் பிரித்த, மதத்தால் பிரித்த, எல்லாத்தையும் பிரித்த. ஆனால் இன்றைக்கி எவனாலும் எதையுமே பிரிக்க முடியாது. இன்றைக்கி நீ ஒரு ஏரியாவில் நீ போய் ஒருத்தனை தட்டினேன்னா இன்னொரு ஏரியாவிலேருந்து ஆள் கிளம்பும். அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். அதனால் மீடியா வந்து இது வந்து அவங்க இன்டர்நெட் இதை வந்து சேவை கட் பண்ணதுக்கு ஒரே காரணம் அவங்கள்ட்ட இருந்து அவங்க பண்ணுற தப்புக்கள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, இது பெரிய இஷ்யூ ஆகிடக்கூடாது, எந்த மாவட்டமும் இதுக்காண்டி போராட்டத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு தரப்புலையும் வந்து இன்றைக்கி வந்து அது நடந்துகிட்ருக்கு. சரி. அதுவும் இல்லாமல் அவங்களோட வீடியோஸ் நிறையா வெளியே வந்துச்சு, போலீஸ்காரங்க இது பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, நீங்கள் போலீஸ் நீங்கள் சுட்டிங்கல்ல, எவனாவது அந்த சுட்டவனை நீங்கள் தூக்கி ஆம்பளை சேர்த்தி கொண்டு போனீங்களா? இல்லை அவன் சுட்டாச்சு செத்துட்டானே அவனை தூக்கி வச்சிங்களா ஓராமல்? இல்லையில, நீங்கள் அப்படியே நாய் மாதிரி இழுத்தாங்கண்ணே, நாய் மாதிரி இழுத்துட்டு போனீங்க. அவங்க என்ன நாயை செத்து கிடக்கான், நீ இழுத்துட்டு போகிற? ஒரு உயிர் தானே, அவன் அண்ணனோ அவன் தம்பி தானே, உனக்கு அந்த ரத்த துடிப்பு இல்லையா? உனக்கு அவன் தமிழன்னு உனக்கு அந்த உணர்வு இல்லையா? நீ போலீஸ்னா இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கியா? நீ இல்லைல்ல, தமிழ்நாட்டில் பிறந்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு உயிரை நீ கொன்னுட்ட, அதை பிடிச்சி நீ எப்படி இழுத்துட்டு போகலாம்? அதை வந்து ஒரு நாயோட நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆம்புலன்ஸ் கூட வராமல் நாங்கள் வந்து பைக்கில் கூட்டு போகிறோம், பைக்கில் கொண்டு போய் இது பண்ணுறோம். அதை கொண்டு போகும்போது கூட போலீஸ் தடுக்கிறாங்க, கொண்டு போகக்கூடாதுன்னு. இன்னொரு ஏரியாலன்னு பார்த்தோம்னா அவன் செத்துட்டானான்னு மிதித்து பார்க்குறாங்க. நடிக்காத எந்தி அப்படின்னு மிதித்து பார்க்குறாங்க, அடித்து பார்க்குறாங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு இதுவும் நடந்துட்டு இருக்க வந்து அவங்களோட பிளானிங் தான். நீ எத்தனை வர பண்ணு, அவனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு இதுதான். நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்து ஒரு சின்ன பையனை பிடிச்சி இழுத்துட்டு போய் சுட்டுருக்குறாங்க. பிடிச்சி இழுத்து சுட்டுட்டு அவனையும் பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. இதில் எந்த விதத்தில் நியாயம்?
ஷூட்டிங் ஆர்டர்னு ஃபஸ்ட்டு வந்து எப்படி நடந்துச்சு, இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லி ஆகணும். கலெக்டர் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்களா, இல்லை கலெக்டருக்கு மேலே உள்ள எடப்பாடி அரசு கொடுத்தீங்களா, இல்லைன்னா இந்த டூபேக் சுடல் வந்து சரி வாங்கினா ஆர்டர் வாங்கினா ஏன் மைக்கில் அலோஸ் பண்ணலை, அதுக்கு ஆதாரம் வச்சுருக்கீங்களா, மைக்கில் அலோஸ் பண்ணதுக்கு ஆதாரம் வச்சுருக்கீங்களா, எனக்கு அதுதான் வேணும். இது வந்து ஷூட்டிங் ஆர்டர் கிடையாது, இது ஒரு கொலை. போலீஸ்காரங்க தரப்பில் ஒரு ரவுடியை நீங்கள் விட்டு இது கொலை பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் சுட்டிருக்காரு, ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவரோட கண்ணில் துப்பாக்கி அந்த குண்டு அப்படியே இருக்குது. அப்போ அவன் சுட்ட கன்று, அவன் சுட்ட துப்பாக்கி அந்த தோட்டா எந்த தோட்டா, அவனோட தோட்டம் 6 தோட்டம் அந்த இடத்துல இருக்கிற தோட்டம் அப்படியே இருக்குது. அப்போ அவன் சுட்ட தோட்டா என்ன தோட்டா, எங்கேருந்து வந்துச்சு? அது வேறு துப்பாக்கிங்கிறீங்களா? அதான் நான் என்னோட அவனோட ரென்னேஷன் அவன் வந்து சுட்டுறான். அப்போ வந்து அந்த துப்பாக்கியில் அத்தனை குண்டும் அப்படியே இருக்குது. அப்போ குண்டு பாயப்பட்ட அந்த குண்டு எங்கேருந்து வந்துச்சு? அப்போ ஸ்டெர்லைட்டுக்காரன் ஆளை உள்ளே விட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? போலீஸ் ட்ரெஸ் போட்டு உள்ளே விட்டீங்களா, இல்லை நீங்களே வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்களா? அதான் நான் வந்து என்ன சொல்கிறேன், போலீஸ்காரங்களை வந்து குத்தம் சொல்கிறதோட போலீஸ்காரங்களை யார் ஆட்டி படைக்கிறது? போலீஸ்காரன்னு ஒரு மனுஷன் தானே. இன்றைக்கி ஒரு எஸ்பி வந்து இன்றைக்கி இப்போ நொந்து தான் போகிறாரு. இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க, ஒரு எஸ்பி மாற்றினா முடிஞ்சிச்சா? இன்னொரு எஸ்பி வந்து அதை தான் பண்ணுவான். ஆனால் அவர் நொந்து போயிருக்காரு இப்படி கொண்டுட்டாங்கன்னு. அப்போ எஸ்பிக்கே வந்து நோரளவுக்கு அவனுக்கு உருவாதுன்னா அப்போ எஸ்பிக்கு மேலே அவர் யார்? எஸ்பி வந்து அழுகிறான், ஐயோ இத்தனை உயிர் போயிட்டுன்னு. அப்போ அதுக்கு மேலே நீங்கள் யாரோட இதுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும். இப்போ முதல்வர் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்க அந்த நிவாரணங்களை 10 லட்ச ரூபா உதவிகள் எல்லாம் ஏற்றுக்கிற மனநிலை மக்கள் இருக்காங்களா? அப்போது நம்ம இப்போ என்னோட சார்ந்த யாரையாவது நான் சுட்டுட்டோம்னா, நான் யாராவது கொண்டுட்டேன்னா நான் 10 லட்சம் கொடுத்தா வாங்கிக்குவாங்களா, இல்லை என்ன உள்ளே போடுவாங்களா? நான் ஒருத்தரை கொல்றேன், அவனை கொண்டுட்டு நான் 10 லட்சம் அவன் குடும்பத்துக்கு கொடுத்துட்றேன், அப்போ நீ விட்டுருவீங்களா? அரசாங்கம் என்ன விட்டுருமா? 10 லட்சம் கொடுத்தா முடிஞ்சா? அப்போ அவனோட ஒரு உயிருக்கு வந்து இந்த 10 லட்சம் மதிப்பு தானா? நான் பணத்துக்காண்டி அங்கே வரலையே. நீ கொண்டுட்டையா, எனக்கு பணம் வேணாம், நீ எது வேணாம், நீ ஸ்டெர்லைட்டை மூடு, நீ 22 பேரை கொண்டுட்ட, சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். எதுக்காண்டினா ஸ்டெர்லைட்டை நீ மூடிட்டேன்னு ஒரு வார்த்தைக்காண்டி நாங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். எங்களை பணம் வேணாம், எது வேணாம், இந்த கலவரத்து இந்த மக்கள் நாங்கள் எதுவுமே போராடலை, நீ ஸ்டெர்லைட்டை மூடிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை விடு, எங்களுக்கு எந்த நிவாரணம் எதுவுமே வேணாம், நாங்கள் தரோம். என் ஊரில் வந்து 8 லட்சம் மக்கள் இருக்காங்க, ஆளுக்கு 2000 ரூபா போட்டால் கூட எவ்வளோ வரும், எத்தனை கோடியோ வரும், உங்களுக்கு நாங்கள் தரோம், ஸ்டெர்லைட்டை மூடு. இல்லை, அவங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யாமல் மறுபடியும் போராட்டம் ஒரு ஒருங்கிணைப்பு உருவாயிடக்கூடாதுங்கிறதுல வந்து மக்களை அடித்து மிரட்டுறது, நைட்டானா வீடுகளில் போய் தேடுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் தொடர்ந்துட்டு இருக்காமே. அது நிறைய நடந்துட்டு இருக்கு. வீடு வீடாக போய் நைட் நேரத்தில் பூட்டை உடச்சி அவங்கள இழுத்துட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. நேற்று 240 பேரை கைது பண்ணி சென்ட்ரல் ஸ்டேஷனில் 50 பேர் தான் கணக்கு காமிச்சிருக்காங்க. 50 பேரை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு கணக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ மீதி வேற எங்கே? மீதி வேற எங்கே? அப்போது உன்னோட தரப்பில் நீ மொத்தமாக இது பண்ணி கூட்டத்தெல்லாம் குறைச்சி இது பண்ணி அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 50 பேரை நீ காட்டலான்னு நினைக்கிறியா? நீ மொத்தத்தில் 240 பேர் நீ அங்கே இது பண்ணிட்ட. ஓப்பன் இன்னைக்கு வந்து சேனலில் வந்து இன்றைக்கி வெளியிடுற நியூஸ் எல்லாம் வந்து மொபைலேருந்து வர்றதான் நீங்கள் வெளியே விடுறீங்கனால தான் நீங்கள் நெட்வொர்க் க்ளோஸ் பண்ணேன். இன்றைக்கி அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு கூட வெளியே தெரியலையே. அப்போ நீ வந்து ஒரு ராஜாங்கம் வந்து நீ பண்ணுற, தூத்துக்குடியே உன் கண்ட்ரோலில் நீ கொண்டு வரேன்னு நினைக்கிற. அப்போ 7 லட்சம் மக்களை நீ கொன்று, ஒரே நேரத்தில் கொன்று, பாம்பை போட்டு ஒரே நேரத்தில் கொன்று. அது ஏன் நீ வந்து நெட்வொர்க்கு க்ளோஸ் பண்ணி நீ வந்து ஊடகங்களில் நீ உள்ளே விடாமல் எந்த நியூஸை எடுக்க விடாமல் நீ எல்லாரும் தடுக்கிறேன்னா அப்போ உன் மேலே தப்பு இருக்குது தானே? உன் மேலே தப்பு இல்லையா? என் மக்கள் மேலே தப்பு இருக்குன்னு வச்சுக்கேன். ஒருத்தன் உன்னை அடித்தான், உன்னை கம்பை கொண்டு அடித்தாங்கிற ஆதாரம் இருக்கா? ஃபோட்டோ இருக்கா? நீ ஒரு ஃபோட்டோ வெளியே ஒரு சில இடங்களில் சிக்கிக்கிட்ட போலீஸாரை வந்து பொதுமக்களே பாதுகாத்ததா சொல்கிறாங்களே. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு இடம் தேவஸ்புரத்து பக்கத்தில் ஒரு கரும்சார் கடை, அது பக்கத்தில் ஒரு போலீஸ்காரனோட அவர் வந்து எஸ்ஐ இல்லை இன்ஸ்பெக்டராக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களோட காக்கி ஷர்ட்டில் 2 ஸ்டாருக்கு மேலே தான் இருந்துச்சு. அதை கலத்துங்க சார், கலத்துங்கன்னா அடிக்க மாட்டாங்க, நீங்கள் கலத்துங்க நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கலத்தை வச்சு அவரை அப்படியே கூப்பிட்டு போய் எவனையும் அடிக்காதீங்கன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் வெளியே விட்டாங்க. அப்போ அவனுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட அவங்க போலீஸ்காரப்பில் இல்லையே. ஏன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டு முன்னாடி ஒருத்தனை வந்து போலீஸ்காரங்களை ஒருத்தன் அடிக்கும்போதும் அவங்கள தூக்கி விட்டதும் இந்த மக்கள் தான். இன்னொரு இடத்துல கும்பாரடியாபுரத்தில் வந்து ஒரு லேடியை வந்து
மண்டையில் அடிபட்டு ஓடும்போது கீழே கல்லில் விழுந்திருக்காங்க, அந்த வீடியோவில் தெரியுது. அவங்கள தூக்கிட்டு போனதும் இதே மக்கள் தான். எங்களுக்கு போலீஸ்காரங்க எதிரி கிடையாதுங்க, போலீஸ்காரங்க என் நண்பன் தான். ஆனால் போலீஸ் ஆட்டுறவங்க யார், இப்படி கொல்ல வைக்கிறது யார்? அவங்களும் ஒரு மனுஷன்தான். அதாவது என் ஊரில் உள்ள போலீஸ்காரனுக்கு தெரியும் அன்பு பாசனா என்ன, மொத்தத்தில் எல்லா போலீஸுக்கும் தெரியுங்க. எத்தனை நாள் போராடினாங்க, இவ்வளோ மக்கள் போகிறாங்க, கஷ்டங்கள்லாம் என் ஊரில் உள்ள போலீஸுக்கு தெரியும். வெளியே இருந்து கூட்டு வந்தவனுக்கு தெரியாது. அதனால தானே நீ வெளியே இருந்து போலீஸ் இறக்கியிருக்க. புரியுதா? இன்னைக்கு வந்து நான் என் ஊரில் உள்ள போலீஸ் நீங்கள் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இது பண்ணேன்னா அவன் இறக்கப்படுவான். என்ன நியாயமாக தானே போராடினா இது பண்ண. ஏன்னா நாங்கள் இத்தனை நாள் போராடினதுக்கு போலீஸ்காரங்க ஆதரவு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. போலீஸ்காரங்க ஆதரவு கொடுத்தாங்க, எங்களோட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, எங்கள் ஊரில் உள்ள போலீஸ் கொடுத்தாங்க. 1-2 பேர் வந்து அதை முடக்கிறதுக்கு பெரிய அதிகாரி பண்ணாங்க. ஆனால் கீழே உள்ள பிசி அந்த மாதிரி ஏட்டை எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்து தான் செஞ்சாங்க. அதனால தான் இவங்க வெளியே இருந்து கன்னியாகுமரி, நாகர்கோயில், கரூர் இப்படி இருந்து அவங்க போலீஸ் அங்கே இறக்குனாங்க. அவன் அதனால தான் அவன் மாடு மாதிரி அடிக்கிறான், மாடு மாதிரி சுடுறான், அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக இதுக்கு என்ன தான் தீர்வாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸ்டெர்லைட்டு மூடணும். ஸ்டெர்லைட் ஆலையை நான் வந்து ஒரு செய்தியில் அதாவது கோர்ட்டில் உத்தரவு கொடுக்குறாங்க, ஸ்டெர்லைட்டு விரிவாக்கம் தடை செய்யப்பட்டதுன்னு. நாங்கள் விரிவாக்கம் தடை செய்யப்பட்டதுன்னா நாங்கள் என்றைக்கோ தடை செஞ்சுருப்போம். நாங்கள் ஸ்டெர்லைட்டே வேணாம் தான் சொல்கிறோம். சரி, என்ன கேட்குறாங்க, 23 வருஷமாக நீங்கள் போராடாமல் ஏன் இவ்வளோ தூரம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் போராடுறீங்க, கட்சி தூண்டு விட்டுச்சா அப்படின்னு கேட்குங்க. இந்த கட்சியை வந்து இது பண்ணுற எல்லா கட்சியும் இது பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி. நான் கட்சியே வேணான்ட்டோமே, எந்த கட்சிக்கும் எங்கள் தூத்துக்குடியில் இடமே கிடையாது. ஓப்பன் சொல்ல போனால் தான், எந்த கட்சிக்குமே நம்ம தூத்துக்குடியில் எங்களுக்கு இடம் கிடையாது. அந்த ஒரு நோக்கத்தோடு தான் மக்கள் மத்தியில் நீங்கள் போய் கேளுங்க. நாங்கள் போய் யார் இப்போ கூட ஸ்டாலின் போனார் என்னென்ன பண்ணாங்க, ஆனால் எல்லாரும் எதிர்ப்பு கொடுத்துருப்பாங்க. எதிர்ப்பு கொடுக்காமலாம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு எந்த கட்சி சார்ந்த எதுவுமே வேணாம். இன்றைக்கி இவ்வளோ ஊடகங்கள் இருக்கும்போதே எவ்வளோ விஷயங்கள் மறைக்கப்படுது. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊடகங்கள் கம்மியாக இருக்கும்போது, ஊடகங்களே இல்லாத பட்சத்தில் எத்தனை விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும், எத்தனை பேருக்கு பெட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி இவ்வளோ ஊடகங்கள் வந்துச்சு, இவ்வளோ மொபைல் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம், அதை பற்றி எடுத்து சொல்கிற போது மக்கள் புரிஞ்சு இன்றைக்கி வந்து தன்னிச்சையாக வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்துட்டாங்க. புரியுது. இதுக்கு நீ வந்து ஒரு கூட்டம் வா, நீ வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு மீட்டிங் நடத்துகிற, ஒரு இடத்துல விழா நடத்துகிற, அங்கே உன் கட்சி சார்பாக அவ்வளோ மக்கள் கூடுறாங்கல்ல, ஒவ்வொரு கட்சியாக நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, இது பண்ணுறீங்கன்றீங்க. ஏன் உன் கட்சி சார்ந்த வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் போராடக்கூடாது? 32 மாவட்டம் இருக்குல்ல, 32 மாவட்டத்துலையும் நீ ஆதரவு நீ ஒருத்த மட்டும் தூத்துக்குடியில் வந்து ஆதரவு கொடுக்கறது பெருசா, உன் சார்ந்த 32 மாவட்டத்தில் உள்ள கட்சி வந்து அமைப்புகள் வந்து போராடுறது பெருசா? 32 மாவட்டத்தில் உள்ளவனும் போராடி இருந்தால் இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடந்திருக்குமா? மற்ற இடத்துல இதை பேசதான் பட்டுச்சு. என்ன இவங்களுக்கு 23 வருஷமாக இல்லாத இப்போ என்ன அக்கறை வந்துச்சுன்னு பேசப்பட்டுச்சு. உனக்காக பணம் தேவைப்பட்டிருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் புரிஞ்சிருப்பாங்க, எங்கள் உயிரோட எங்களுக்கு இந்த ஸ்டெர்லைட்டை மூடுறது தான் முக்கியம். நான் செத்தாலும் என்னோட தலைமுறைகள் வாழணும், என் குழந்தைங்க வாழணும்னு தான் அந்த கூட்டத்தில். எங்கள் கலவரத்தை நாங்கள் தூண்டுறோம், நாங்கள் பிரச்சனை தூண்டினா ஏங்க ஃபேமிலியாக வரணும், ஏன் பச்சை குழந்தை தூக்கிட்டு வரணும், கை குழந்தைய ஏன் தூக்கிட்டு வரணும்? 17 வயசு பொண்ணு 10th ரிசல்ட் இன்னைக்கு நேற்று வந்திருக்கும், அவங்க அந்த பொண்ணு ஏன் இறக்கணும்? இதுக்காக அவங்க என்ன முடிவு சொல்ல போகிறாங்க? நீ சுடுற அப்படின்னா ஒரு பொம்பளைய நீ பையனை கூட நீ சுட்டுக்கியா? ஒரு பொண்ணை வாயில் மூளை தெறிக்க விட்டு நீ சுடுறது எப்படி நியாயம்? அப்போ நீ வந்து முழுக்க வந்து உன்னோட ஸ்டெர்லைட்டோட இதை நீ காட்டுற. ஏன்னா நான் அந்த ஊரில் விரட்டிட்டாங்க, தூத்துக்குள்ளேருந்து விரட்ட முடியாது, விரட்ட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க. நண்பர் எடுத்து வைக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் நம் யாரிடமும் பதில் இல்லை. இத்தனை இழப்புகளுக்கு பிறகும் கூட அரசு கொடுக்கிற நிவாரணங்கள் எங்களுக்கு வேண்டாம், நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூடினால் போதும் என்கிறார் தூத்துக்குடி மக்களின் மனசாட்சியாக அந்த நண்பர். அரசு செய்ய வேண்டிய அவசிய உதவியும் அதுதான். இறந்த உயிர்களுக்கான ஒரு பரிகாரமாகவும் இன்றைக்கும் களத்தில் நிற்கிற அந்த போராட்ட மக்களுக்கான சமர்ப்பணமாகவும் அரசு அவசியம் நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும்.